பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு உங்கள் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக நீங்கள் அவருடைய அற்புதத்தை பெற்று உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறி மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இது என்னுடைய மனதிலே தோன்றினதும் இல்லை, நான் விரும்பி செய்கிறதும் இல்லை. நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த சமயம் ஆண்டவர் அதை குறித்து என்னோடு தெளிவாய் பேசி, ஏராளமான மக்கள் வியாதியில், வேதனையில், பிசாசு கட்டில், கஷ்டத்தில், நிந்தையில் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நான் அற்புதம் செய்து அவருடைய துக்கத்தை மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் பேசினார். அதற்கு அந்த நாட்களில் பல பட்டணங்களில் போய் கூட்டங்களை நடத்துவோம். மைதானத்தில் ஜனங்கள் கூடி வருவார்கள். அவர்களுக்கு வசனத்தை சொல்லி ஜெபம் செய்வோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த நாட்களில் அது செய்தீங்க, ஆனால் இப்போது நீ டிவி மூலமாக, இந்த சோசியல் மீடியா மூலமாக என் வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தாலே நான் அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் பேசினார். எனக்கு அது புதிதாகத்தான் இருந்தது. நேரடியாக ஜனங்கள் மத்தியில் போய் பிரசங்கம் பண்ணி ஜெபித்து அவங்க சுகம் பெற்றதை, விடுதலை பெற்றதை பார்த்துருக்கிறேன். ஒரு கேமராவுக்கு முன்னால் நின்று பேசி 4 மாவடியிலேருந்து பேசுகிறோம், எங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும், இதெல்லாம் என் மனதிலும் எழுந்தது. அந்த ஆண்டவர் சொன்னார், இந்த கடைசி காலத்தில் நான் திரளான மக்களுக்கு அற்புதம் செய்யணும், திரளான மக்களின் வல்லமையை நான் வெளிப்படுத்தணும். நீ இன்னும் ஊராக போய்கொண்டே இருந்தால் எவ்வளோ பேரை சந்திக்க முடியும்? இதிலிருந்து பேசு, ஜனங்கள் கவனிப்பாங்க, நான் அற்புதம் செய்வேன் வாக்கு கொடுத்தார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதனால் இப்போ ஒரு பல்லவியை பாடிட்டு நம்ம வேதத்திலிருந்து ஒரே ஒரு காரியம் நம்ம தியானித்து அதன் பிறகு நம்ம அற்புதங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஆயத்தமாக இருங்க, கவனமாக இருங்க. ஒரு மனதோடு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண அற்புதம் நடக்கும். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. நீங்கள் கற்றுக்கொள்ளணும் இந்த பல்லவி. உங்கள் வீட்டில் நீங்கள் பாடும்போது இயேசுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தின் வல்லமை வெளிப்படும். எங்களோட சேர்ந்து பாடுறீங்களா? கரந்தட்டி பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அவ்வளோதான், ஒரு 4 வரி தான். இதை கற்றுக்கொண்டு வீடுகளையும் பாடிக்கிட்டே இருங்க. அந்த இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே பிரசன்னமாகும். அற்புதங்களை நீங்கள் காண முடியும். சரி, நாம் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை தியானித்து வருகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இது ஒரு 4 சுவிசேஷம். சுவிசேஷன்னா நற்செய்தின்னு அர்த்தம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பது இயேசுடைய வாழ்க்கை வரலாறு. இயேசுவோடு இருந்த சீஷர்களும் அதை அருகிலிருந்து கவனித்து கேட்டு எழுதினவர்களும் 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம், இயேசு உலகத்தில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் பாருங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து
அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவர்? இதான் நம்ம தியானிக்க வேண்டிய காரியம். ஒரு மனுஷரிடத்தில் போய் ஆசீர்வாதத்தை பெற நம்ம விரும்பி அவரை தேடும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் பெரும்பாலும் என்னன்னாக்கி யார் எதை பற்றி சொன்னாலும் நம்பிடுறோம். யார் எதை எப்படியா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், பணம் செலவு பண்ணுறதுக்கு ரெடி, நம்மை வருத்தி கொள்வதற்கு ரெடி, இல்லை இப்படி பண்ணால் தான் நீ அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பக்தி உள்ள மக்கள், இந்திய மக்களைப் போல பக்தி உள்ள மக்களை உலகத்தில் எங்கும் நான் பார்த்தது இல்லை. கடவுளை தேடுவதில், பக்தியோடு நாடுவதில் இந்திய மக்களைப் போல வேறு யாரும் கிடையாது. அந்த பக்தியின் நிமித்தம் யார் என்ன சொன்னாலும் நாம் நம்பி அதில் முயற்சி பண்ணுகிறோம். தோல்வி ஏமாற்றங்களை கண்டாலும் அடுத்தது வாழ்நாள் முழுவதும் தேடுவதிலேயே காலம் போய்விடுகிறது. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும், நம்மை உண்டாக்கின கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, இதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இயேசுன்னு ஒரு கடவுளை பற்றி சொல்கிறாங்களே, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி நான் ஏன் அறிந்து கொள்ளணும், நான் அவரை அறிந்து கொண்டால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், அவரால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்போது தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஒரு மனிதன் பாருங்கள், இயேசு அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறதை கேள்விப்பட்ட போது சகையு என்கிற மனிதன் எரிகோ என்ற பட்டணத்திலே வசித்து வந்தான். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த பட்டணம் இருக்கிறது. எரிகோ என்ற அந்த பெயரிலேயே இருக்கிறது. நாங்கள் போயிருக்கிற அந்த பட்டணத்தை பார்த்துருக்கிறேன். அந்த பட்டணத்தில் இன்றைக்கும் அதே பெயர் தான், எரிகோ. அந்த பட்டணத்தில் சகையு என்ற மனிதன், அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், நல்ல செல்வந்தன், பணம் இருந்தது, பதவி இருந்தது. அவன் சீஃப் டேக்ஸ் கலெக்டர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய அதிகாரியாக இருந்தான், நிறைய செல்வம் இருந்தது. ஒரு மனிதன் இன்றைக்கு தேடுவது பணம், செல்வம், அதை பணம், புகழ், பதவி, அதுதானே அது அவனுக்கு இருந்தது. பணமும் இருந்தது, பதவியும் இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அது தேடிக்கொண்டு இருக்கிறான் சமாதானத்தை, அந்த நிம்மதியை தேடுகிறான். அப்போ தான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். எல்லாரும் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, அற்புதம் செய்கிறாரு, அடையாளம் செய்கிறாரு, வியாதியஸ்தரை குணமாக்குகிறார் அப்படிலாம் சொல்கிறாங்களே. நானே அவரை பார்க்கணும், நானே அவரை சந்திக்கணும், அவனுக்குள்ள ஒரு ஆசை வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர், நான் கேள்விப்படுகிறேன், நானே அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருகிறாரு. நிறைய கேள்விப்படுறீங்களா, இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், குழந்தை கொடுத்தார் அப்படிலாம் கேள்விப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, அந்த இயேசுவை நானே பார்க்கணும், நானே சந்திக்கணும், அவர் எப்படிப்பட்டவர். அப்படி இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இதை குறித்து தான் தொடர்ச்சியாக நாம் வேத வசனத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, அவர் அன்பானவர், நம்மை காண்கிறவர், நம்மை அன்பாய் அழைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். அவரை குறித்து நிறைய காரியம் வேதத்தில் எழுதியிருக்குது. அவருடைய பெயரை நீங்கள் வாசித்து தியானிக்க ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், ஒரு வசனத்தில் வேத புஸ்தகத்தில் ஏசாயா 9:6 கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரிப்பார், ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் அவதரிப்பார் என்று இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது. அது புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது. ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, கடவுள் மனிதனாய் வருவார், நம்மை போல ஒரு மனிதன், அவர் காணக்கூடாதவர், ஒருவரை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவரை மனுஷன் பார்க்க முடியாது, அவ்வளவு பிரகாசமானவர். 1,00,000 சூரியனை ஒன்றா வச்சு அதை பார்க்க முடியுமா? இந்த சூரியனையே நடு மத்தியானத்தில் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமானவர். ஒளியாயிருக்கிற அந்த கடவுள் மனுஷன் அவர் எப்படி பார்க்கறது? கடவுள்னா எப்படி இருப்பார், அவருடைய சுபாவம் என்னது, அதை வெளிப்படுத்த தான் அந்த காணப்படாத அந்த தேவன்
அந்த கடவுள் நம்மை போல ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அது மாத்திரல்ல, அவருக்கு நிறைய பெயர் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு பெயர் இந்த ஏசாயா 9:6 இருக்கிறது, வல்லமை உள்ள தேவன். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் வல்லமை உள்ள தேவன், மைட்டி காட் என்பதாக சொல்லப்படும். கடவுள்னா அவர் வல்லமை உள்ளவராக இருக்கணும். அவர் தானே கடவுளாக இருக்க முடியும். மனிதனுக்கு பயந்து ஓடுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு மனிதனால் கொல்லப்படுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு தற்கொலை பண்ணி சாகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், கடவுள்னா எப்படிப்பட்டவர்? பெண்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறவர், 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணுறவர் கடவுளாக இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். மந்திரவாதம் பண்ணுறாங்க, பில்லி சுனி செய்கிறாங்க, அதை வச்சு செய்கிறாங்கன்னா பில்லி சுனியத்துக்கு பயன்படுத்துகிற ஒருவர், பில்லி சுனியம் ஒரு ஏவலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒருவர் கடவுளாக இருப்பாரா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். அப்போ கடவுள்னா எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். இந்த ஆண்டவர் தன்னை ஆபிரகாம் என்ற மனிதருக்கு வெளிப்படுத்தும் போது, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ ஆம் த ஆல் மைட்டி காட், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அவர்தான் கடவுள் என்கிறவர். சகல வல்லமையும் பொறிந்தனவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற சகல வல்லமையிலும் பெரிய வல்லமை உள்ளவர் அவர்தான். இயேசுவுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது, வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதாக. அப்போ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில் என்ன நன்மை கொண்டு வரும்? வேறு புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நீங்கள் வாசிக்கும் போது, இந்த இயேசு செய்த ஊழியத்தை நேரிலிருந்து கவனித்த அவருடைய சீஷரில் ஒருவர் சொல்லி வைத்திருக்கிற காரியம் பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை அந்த தேவன் அவர் மனிதனாய் வந்தபோது மக்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த போது வல்லமை உள்ளவராக அவர் இருந்தார். எத்தனை வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க. பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியை நடக்க வைத்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். சில வியாதியை இந்த வியாதி என்னால் குணமாக்க முடியாது, எனக்கு அந்த வல்லமை கிடையாது அப்படின்னு இயேசு எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சகல வியாதியஸ்தரை குணமாக்கின வல்லமை அவரிடத்தில் இருந்தது. பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்தால் ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசு ஓட ஆரம்பித்தது. 7 பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்தால் அவங்களுக்கு விடுதலை. 6000 பிசாசு கொண்ட ஒரு மனிதன், பயங்கரமான ஒரு மனிதன், சங்கிலியாலும் கட்ட முடியவில்லை, அவனை கொண்டு வந்தால் அவனுக்கு பிசாசு ஓடுகிற. இல்லை, இதுக்குள்ளே ஆயிரக்கணக்காக பிசாசு இருக்குது, அதை வரட்டு என்கிட்ட வல்லமை கிடையாதுன்னு இயேசு சொல்லவில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தான் கடவுள். எல்லாவற்றுக்கும் மேலான பவர், அதுதான் கடவுள் என்கிறவர். இயேசு கிறிஸ்து வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் ஜனங்கள் மத்தியிலே அவர் உலாவின போது வேதம் சொல்லுகிறாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை சுகம் கொடுக்கிறவராய் ஜனங்கள் மத்தியில் உலாவினார். அப்போ இங்கே இன்னொன்று சொல்லப்படுது, பிசாசு, சாத்தான், தீய வல்லமை, தீய சக்தி. நம்ம சொல்கிறோம்ல, அவனுக்கும் ஒரு வல்லமை உண்டு, இந்த பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு, இந்த சாத்தான் என்று சொல்லுகிறவனுக்கு வல்லமை உண்டு, இந்த சாத்தான் பிசாசு என்று சொல்லுகிற அவனுக்கும் ஒரு வல்லமை உண்டு, பேய் என்று சொல்கிறால் அவனுக்கு ஒரு வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறாரு. அவனுக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, மனிதர்களை அடிமைப்படுத்துவது, மனிதர்களை பயப்படுத்துவது, மனிதர்களை சிறுமைப்படுத்துவது, மனிதர்களுக்குள்ளே வியாதியை கொண்டு வருவது, மனிதர்களுக்கு தீமை செய்து பயப்படுத்தி அவளை அடிமையாக்கி வைத்திருப்பது, மனிதர்களை பொய்யை நம்ப வைப்பது, மனிதர்களுக்கு தவறான நம்பிக்கை கொண்டு வந்து பயப்படுத்தி அடிமையாக்குவது. இதுதான் சாத்தானுடைய வல்லமை. மனிதர்களை அடிமையாக்கி அதில் மகிழ்ச்சி காண்கிறவன் இந்த சாத்தான், பிசாஸ் என்று அழைக்கப்படுகிறவன். ஆக அவனுடைய வல்லமையிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியாய் வாழ வைக்கிற ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விளங்கிக்கொள்ள. சாத்தானுக்கும் வல்லமை உண்டு, பிசாசுக்கும் ஒரு வல்லமை உண்டு, பயமுறுத்துகிற வல்லமை. ஒரு சகோதரி சொன்னாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க தான், அவங்களுக்கு பாருங்கள், திடீர்னு அவங்க வீட்டில் போர்வை தீப்பிடிச்சு கொள்ளும், தலையணை தீப்பிடிச்சிடும், அவங்க பார்த்து கொண்டு வந்து அவருடைய சேரி தீப்பிடிச்சிடும்,
பிசாசுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பாருங்களேன். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே தீயை கொளுத்தி பிடிக்க வைக்கிற ஒரு வல்லமை. அப்போ அவனுக்கு ஒரு தீய வல்லமை, அதாவது மக்களை அழிக்கிற வல்லமை, பயமுறுத்துகிற வல்லமை. அதான் சாத்தானுடைய பயப்படுத்தி மக்களை அடிமைப்படுத்த, பரிகாரம் பண்ணு, கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை செய், அதை செய், அப்பன்னா அப்படின்னு சொல்லி மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி அவங்களை சிறுமைப்படுத்துவது, எப்பவும் நடுக்கத்திலே வச்சிருப்பது. இது செய்யாட்டா இதை தப்பு, எனக்கு தெய்வ குற்றமாயிரும், அதனால சாபம் வந்துடும், அதனால இப்படி வந்துடும். இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள். மக்களை பயப்படுத்தி அந்த வேதனையிலேயே வைத்திருக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். ஆனால் இயேசு வந்தபோது ஒரு தகப்பன் நம்ம பிள்ளைகளைப் போல நேசித்து, என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாதல் தருவேன்னு சொல்லி விடுதலை கொடுத்து மகிழ பண்ணினார். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற விடுதலின் வல்லமை என்னது? லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வியாதியஸ்தரை குணமாக்குகிற வல்லமை. அதான் இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை. வேத புஸ்தகத்தில் மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு பெண் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு மகள் 12 வருஷம் வியாதி, எத்தனையோ டாக்டர் போய் சுகமாகலை, சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணி விடுதலையில் வேதனை வேதனை வேதனை. இயேசு பற்றி கேள்விப்பட்டாள். அவரிடத்துல போனால் காசு கொடுக்கணுமா? இல்லை, இலவசம். அவர் காசே கேட்க மாட்டாருங்க, யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டார், யார் போனாலும் இலவசமாக சுகம் கொடுப்பார். அப்படின்ன உடனே இந்த மகள் போய் அந்த வியாதியை சொல்ல வெட்கப்பட்டு, அவரை தொட்டா நான் சுகமாயிருவேன்னு சொல்லி இயேசுடைய வஸ்திரத்தை, அந்த அங்கியை தொட்ட உடனே ஒரு வல்லமை அவளுக்குள்ள இறங்கிட்டு சுகம் உண்டாயிட்டுன்னு பைபிளில் பார்க்கிறோம். அந்த அற்புதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசுவின் வல்லமை மக்களுக்கு சுகம் கொடுக்கிற ஒரு வல்லமை, விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு யாவரையும் குணமாக்கிற்று. அவருக்குள்ள அந்த வல்லமை இருந்தது. ஜனங்களுக்கு நன்மை செய்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அதுதான் தெய்வீக வல்லமை, அந்த டிவைன் பவர், இயேசுடைய வல்லமை. ஜனங்க பார்க்குறாங்க, ஐயோ இவர் தொட்டால அற்புதம் நடக்குது, இவர் கைப்பட்டால வியாதி சுகமாயிறாங்க, அப்போ அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் உண்டாயிருது. அதனால ஜனங்க தொடும்படி கேட்டுக்கொண்டாங்க. நாங்கள் உங்களை தொடருக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லார் மேலே கை வைக்கணும்னா உங்களுக்கு கை வலிக்கும், ரொம்ப கஷ்டம். நாங்கள் தொடுகிறோம், அற்புதம் பெற்றுக்கொள்கிறோம். தொட்ட யாவரும் சுகமானார்கள்னு பைபிளில் பார்க்கிறோம். அவரை தொட்ட எல்லாரும் சுகமானார்கள். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி சுகமாக முடியும். நான் விசுவாசிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும், ஆஸ்பத்திரியில் எங்கிருந்து பார்க்குறீங்களோ ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. அவருடைய வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. வியாதிஸ்தரை குணமாக்குற வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. அந்த வல்லமை தொட்டால் எப்படி அற்புதம் நடக்குங்க? அதெல்லாம் அன்றைக்கே நடந்ததுங்க. அப்படி இல்லை, சில வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோவில் பட்டணம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு பொது மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. அதில் இயேசுவை அறிவித்து ஜெபிக்கிறதற்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன். 4 நாள் கூட்டம். கடைசியில் கூட்டம் மைதானம் முழுவதும் ஜனங்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவங்க வசனத்தை, இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த கடைசி நாளில் சுகமளிக்கிற வல்லமை பலமாய் வெளிப்பட்டது. இயேசுடைய வல்லமை பிரத்யட்சமாய் ஜனங்கள் மத்தியில் இறங்கி அந்த வல்லமை ஜனங்களுக்குள்ளே பாய்ந்த அநேகர் சுகம் பெற்றார்கள். அதில் பலர் சாட்சி சொன்னாங்க. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கிறது. சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், யாரை யாருக்கு அற்புதம் நடக்கிறது என்று. அப்போ நான் இப்போ ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு சூம்பி போன காலை உடைய ஒரு சகோதரன், ஒரு கால் சூம்பி இருக்குது, அப்படியே சின்னதா, அது மற்ற காலை விட சூம்பி போன ஒரு கால். ஆண்டவர் சொல்கிறார், அவனை நான் குணமாக்குகிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க முடியாமல் ஆயிருமோன்னு பயந்து கொண்டு இருக்கிறான். என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் அவனை குணமாக்குகிறேன், நீ அதை சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார். இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள். நான் அதை சொல்லி ஜெபம் பண்ணி முடித்து விட்டேன். அடுத்த நாள் நான் ஊருக்கு வந்துட்டேன் 4 மாவடிக்கு.
2 நாள் கழித்து என்னை பார்க்க 4 மாடிக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. கணவன், மனைவி, அவனுடைய பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க. என்னுடைய அலுவலகத்திலே என்னை சந்தித்தார்கள். உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு வர சொன்னபோது என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் சொன்னார், 2 நாளைக்கு முன்னால் நாகர்கோயிலில் நடந்த கூட்டத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு போக நாங்கள் வந்தோன்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த சகோதரர் சொன்னார், என்னுடைய ஒரு கால் ஒரு விபத்து ஆக்சிடெண்ட்டில் கால் அது எலும்பு முறிந்து நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எலும்பு சேர்ந்துட்டு நரம்பை சேர்க்க முடியல. நரம்பு துண்டிக்கப்பட்டு விலகி போனதுனால நரம்பை இணைக்க முடியலை. அதனால் என்னுடைய கால் சோம்ப ஆரம்பித்தது. ஒரு காலை விட ஒரு கால் அப்படியே குறுகி கொண்டே வந்தது. ஏன்னா அந்த இடத்துல சோம்பி சின்னதாகி கொண்டே வந்தது. எனக்கு ரொம்ப துக்கமாகிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது, என்ன நரம்பு துண்டிக்கப்பட்டு போச்சு, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதிகமாகி நடக்க முடியாமல் ஆயிடுவோன்னு எனக்கு பயம். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். பின்னால் நின்று ஜெப நேரத்தில் இயேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. அப்போ நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு சகோதரன் சோம்பி போன காலுக்காக செபிக்கிறீங்க, இயேசுடைய வல்லமை தொடுகிறதுன்னு சொன்னபோது ஒரு வல்லமை என் மேலே இறங்கிச்சு. நான் உடனே என்னுடைய பேண்ட்டை தூக்கி என் காலை நான் பார்த்தேன். அவர் சொன்னது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் பேண்ட்டை தூக்கி என் காலை பார்க்குறேன், அதாவது முட்டுக்கு கீழே பாதத்துக்கு கொஞ்சம் மேலே. அப்போ நான் பார்க்கும்போது சோம்பி இருந்த கால் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போதே பெருசாச்சு. ரொம்ப த்ரில்லிங் இல்லை, ஆச்சரியம். அதுதான் அவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி என்னை தேடி வந்து அவர் சொன்னார், அந்த சோம்பி போன கால் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது என் கண் முன்னால் அந்த கால் அப்படி பெருசாக மாறி அடுத்த காலை போல மாறிவிட்டது. எவ்வளோ பெரிய அற்புதம்! இந்த மாதிரி அற்புதம் செய்கிற யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர். அவருடைய வல்லமை சுகம் கொடுக்கிற வல்லமை, அவருடைய வல்லமை எதையும் செய்யக்கூடிய வல்லமை, மனிதனுக்கு நன்மையானதை செய்கிறவள், பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிற வல்லமை அல்ல, ஏமாற்றுகிற வல்லமை அல்ல, ஏமாற்றி நம்முடைய சொத்துக்களை பணத்தை சுருண்டி கொள்ளுகிற வாங்கி கொள்ளுகிற வல்லமை அல்ல, இலவசமாய் சுகம் கொடுக்கிற வல்லமை. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அவர் கேட்டபோது எனக்கு எக்ஸைட்மெண்ட், ஆச்சரியம். அப்படியா, அவன் என் கண் முன்னால் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது அடுத்த காலை போல் ஆயிற்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஒரு கண் பாதிக்கப்பட்டு விட்டதா, அடுத்த கண்ணை போல நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. பக்கவாதம் பாதிக்கப்பட்ட ஒரு கை ஒரு கால் செயலிழந்து விட்டதா, அடுத்த காலை போல சுகம் உண்டாகும். அடுத்த கையை போல இந்த கை சுகமாகும். ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களா, அடுத்த கிட்னியை போல இன்றைக்கு அதை மாறிவிடும். எந்த பாதிப்பாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், இயேசுவின் வல்லமை இன்றைக்கு பிரசன்னமாக இருக்கிறது. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற ஆஸ்பத்திரியில் இயேசுடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. அந்த வல்லமை உங்களை தொட போகிறது. இப்போவே தொட ஆரம்பித்து விட்டது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா இப்போவே அந்த வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள் இறங்க ஆரம்பித்து விட்டது. வியாதிகளை அது அழிக்கிற ஒரு வல்லமை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் வல்லமை, குணமளிக்கிற வல்லமை இயேசுவின் வல்லமை. அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவருடைய வல்லமை இன்னொரு காரியத்தை செய்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசு ஒரு ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதில் அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருப்பது யாருக்குமே தெரியலை. இப்போ இயேசுவை பார்த்தோன்னா அந்த அசுத்தாவி கத்த ஆரம்பிக்கிறாரு, இயேசுவே உமக்கும் எங்களுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பயந்து அலறுகிறது. நசரேயனாகிய இயேசுவே எங்களது வேதனைப்படுத்த வந்தீர் அப்படின்னு சொல்லி இயேசு ஒன்றுமே பண்ணலை. இயேசுவை பார்த்தோன்னே அலறுகிறாரு. பிசாசு இயேசுவை பார்த்தாலே நடுங்கும், பயப்படும். பாருங்கள், இயேசுடைய பேரை கொட்டவுடனே நடுங்குகிறாரு. அவரை பார்த்த உடனே இயேசு சொன்னார், பேசாமல் இவனை விட்டு போ. அவ்வளோதான் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை, போய்விட்டார். பிசாசுகளும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக நடுங்குது. அவருடைய வல்லமை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பிசாசை கடிந்து கொண்ட ஓடுது.
பிசாசை துரத்துகிற ஒரு வல்லமை, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் வல்லமை. மந்திரவாதம், பில்லுசூனியம், என்ன விதத்தில் பிசாசு கிரியை செய்தால் அதை அழிக்கிற ஒரு வல்லமை, அந்த அடிமைத்தனத்தை இந்த விடுதலை கொடுக்கிற வல்லமை இயேசுவின் வல்லமை. இன்றைக்கு கஷ்டப்படுறீங்களா? பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, ராத்திரில் தூங்க முடியல, பேசிக்கிட்டே இருக்கு, சர்ப்பம் வந்து நிற்கிது, ஒரு உருவம் வந்து நிற்கிது, ஐயோ பயம், பயப்படுத்துகிற ஆவி. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இன்றைக்கு இயேசுக்கோட வல்லமை உண்டு. அவருக்கு அந்த வல்லமைக்கு முன்பால் எந்த பிசாசை நிற்க முடியாது. அவருடைய வல்லமை அப்படிப்பட்ட ஒரு அதனால தான் வசனம் சொல்லுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், விடுதலை கொடுக்கிறவராய் இயேசு உலகத்தில் சுற்றி தெரிந்தார். அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு மாறாதவர். சில ஆண்டுகளுக்கு முன்பாய் சவர் அப்பாதுரை பிரதர், உங்களுக்கு தெரியல, என் கூட 30 வருஷத்துக்கு மேலே என் உடன் ஊழியராக இருந்த சகோதரர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த நாட்களில் கூட்டங்களுக்கெல்லாம் போவோம். அவங்க இல்லாதது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு, மன வருத்தம் அப்போது வரும். ஏன்னா எனக்கு துணையாய் நின்ற ஒரு சகோதரன். அந்த மாதிரி ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். முதல் நாள் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணினேன். அவங்க ஒரு நாள் பேசுவாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. முதல் நாள் கூட்டம் முடிந்தது. அப்போ ஒரு வாலிபன் சுமந்து கொண்டு வந்தான். ஒரு வாலிப தம்பி இன்னொரு வாலிபனை முதுகில் வச்சு அப்படி மூட்டை மாதிரி சுமந்து கொண்டு வந்தான். கூட்டம் முடிஞ்சது. நாங்கள் ஸ்டேஜை பக்கத்தில் இருந்தால் கொண்டு வந்தான். என்ன இந்த பையன் ஒரு பையனை தூக்கி சுமந்துக்கிட்டு வர்றானேன்னு சொல்லி அவன் பார்த்த திடகாத்திரமான சரீரம். அவனை தூக்கி சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்தாரும் கூட வர்றாங்க. எங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து அந்த பையன் அவனை இறக்கி விட்டால் அவனுடைய கைகளில் சங்கிலி மாட்டப்பட்டிருக்கிறது, கால்களிலே சங்கிலி, இரும்பு சங்கிலி மாட்டப்பட்டு இருக்கிறது, கையிலும் கால்களிலும். அவனால் நடக்க முடியாது. இது யாருன்னு கேட்டால் அவனுடைய ஃப்ரெண்டு, நண்பன். அவனை தூக்கி சுமந்து கொண்டு கூட்டத்துக்கு வந்திருக்கு. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவங்களுடைய தாய் தகப்பெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன விஷயம் என்று கேட்டோம். இவனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ மந்திரவாதி பார்த்துட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனோம், பணம்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டோம், சில இடத்துல வச்செல்லாம் பார்த்துட்டோம், அந்த ஆவி போக மாட்டேங்குது, இவன் அடக்க முடியாது, அவன் எல்லாத்தையும் உடைச்சிருவான், அடிச்சிருவான், பெரிய கஷ்டம். அதனால் இவன் அடக்க முடியாததுனால அவனை சங்கிலிகளால் நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம். கையில் அப்படி வெள்ளங்க மாட்டி இருக்குது, 2 கையில் அப்படி ஒட்டி. அவர் அப்படிலாம் விரிக்க முடியாது. காலில் வெள்ளங்க மாட்டி, காலெல்லாம் அப்படி அகட்ட முடியாது, அவனால் நடக்க முடியாது. அவ்வளோதான், அப்படியே உட்காந்துருப்பான். அவனை தூக்கி தான் சுமந்து கொண்டு அவனுடைய ஃப்ரெண்டு பாருங்க, அவன் மேலே ஒரு அன்பு, என் சிநேகிதன் இப்படி ஆயிட்டானே, அவனுக்கு சுகம் கிடைக்கணுமே கேள்விப்பட்டு இயேசு விடுதலை தருகிறார், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பிசாசு கடலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்பதை கேள்விப்பட்டு இன்னும் கூட்டு போகலான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவனை தூக்கி சுமந்துக்கிட்டு தான் வர முடியும்னு கொண்டு வந்திருக்கான். அந்த குடும்பத்தார் நிற்கிறாங்க. நான் சொன்னேன், அப்பாதுரை பிரதரை பார்த்து, நீங்கள் தான் பிரதர் ஸ்பெஷலிஸ்ட் இதிலெல்லாம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பாதுரை பிரதருக்கு ஒரு அபிஷேகம், அனாயிண்டிங். பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களுக்கு விடுதலைக்காக ஜோபிச்சா கட்டாயம் விடுதலை தான், அவ்வளோதான். அந்த ரகசியத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். பிசாசை பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட போய் உன் பேர் என்ன, எங்கே இருந்தோம் அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க பிசாசுக்கிட்ட பேச மாட்டாங்க, கர்த்தர்கிட்ட கேட்பாங்க. எப்படி இந்த ஆவி வந்துச்சு ஆண்டவரே? கர்த்தர் சொல்கிறத சொல்ல, இந்த ஆவி இப்படி தான் வந்துச்சு, இது வர காரணம் இதான், கர்த்தர் சொல்லி கொடுத்து அறிந்து கொள்வாங்க. சிலர் பிசாசுக்கிட்ட பேசுவாங்க, பார்த்துறீங்களா, எங்கேருந்து வந்த, ஏன் வந்த? பிசாசு என்ன உண்மையாக சொல்லுவான், அவன் பொய்யனும் பொய்கை பிதாவும். ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், இந்த ஆவி இப்படிப்பட்ட ஆவி இப்படி தான் வந்துச்சுன்னு. அப்போ நான் சொன்னேன் அவன்கிட்ட, பிரதர் நீங்கள் தான் கரெக்டு, நீங்கள் டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவன் பாருங்கள் பயங்கரமாக இருக்கிறான், ஆள் கட்ட முட்டை உயரமாக. இவங்க ஆள் குள்ளமாக இருப்பாங்களோ அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு சொன்னாங்க, நான் இவனுக்காக ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், இது ஒரு பயங்கரமான ஆவி, நாளைக்கு கூட்டுவாங்க, நீங்கள் குடும்பமாக உபவாசத்தோடு வரணும், உபவாசித்து இயேசு விடுதலை தரணும், நீ விசுவாசித்து வந்தீங்கன்னா இயேசு விடுதலை தருவார். சொன்ன உடனே சரி, நீ அவனை அப்படியே தூக்கிட்டு அந்த தம்பி போயிட்டான். அடுத்த நாள் கூட்டம்.
அந்த கூட்டம் முடிஞ்சவொடனே அவனை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ திரும்ப பக்கத்தில் போனாங்க. அவங்க ராத்திரி ஜெபம் பண்ணுவாங்க, ராத்திரியெல்லாம் ஜெபிப்பாங்க. அதான் அவனுடைய பழக்கம். ஏன்னா இந்த மாதிரி பிசாசுடைய டீல் பண்ணுற ஊழியம் இருக்குது, சாதாரண ஊழியம் கிடையாது. ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், அந்த அபிஷேகத்தை எப்பவுமே காத்து கொள்ளணும். ராத்திரி வெகு நேரம் ஜெபிக்கிறது அவனுடைய பழக்கம். அது மாதிரி உபவாசத்தை ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், பிரதர் வந்திருக்கிறாங்கன்னு. பிறகு பக்கத்தில் போனாங்க. நான் அங்கே உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறாங்கன்னு. அவனை இறக்கி விட்டாங்களா, அவனை பார்த்து சொன்னாங்க, சங்கிலியை கழட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒன்றும் பண்ணலை. இப்போ தலை கை வச்சு ஜெபிச்சு போராடி ஒன்றும் பண்ணலை. ஒரு பைபிள் கையில் வச்சுருப்பாங்கல்ல, போயிட்டு சங்கிலியை கழட்டுங்க அப்படின்னாங்க. அவன் சொல்கிறான், ஐயா கழட்டினா அவனை கட்டுப்படுத்த முடியாது, எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிருவான், ஆட்களெல்லாம் அடித்து தூக்கி வீசிடுவான். அவன் வேறு எப்படி இருக்கிறான், பயங்கரமாக கிங்காங்கன்னு சொல்லுவாங்கள, அது மாதிரி நல்ல திட்டகாத்திரமாக இருக்கிறான். அவங்க நல்ல கைது, இவங்கள பிரதரை விட உயரமாக இருக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, சங்கிலி கழட்டுங்க அப்படின்றாங்க. நானும் யோசித்துக்கிட்டேன், என்ன பிரதர் கை வைக்கவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, பிசாசை துரத்துற மாதிரி ஒன்றுமே பண்ணலை, சங்கிலி கழட்டுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அவன் சொல்கிறான், கழட்டினா அவன் ஆபத்துங்க, திரும்பி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அவன் சங்கிலி கழட்டுங்க அப்படின்றான். அவ்வளோதான் அந்த அதிகாரம். அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு அவங்க ராத்திரியை ஜெபிச்சுட்டாங்கள உபவாசம் பண்ணி. அவ்வளோதான். அவங்கள பார்த்தோன்னே பிசாசு ஓடிட்டுன்னா நான் நினைக்கிறேன். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ சங்கிலி கழட்டு இயேசுவின் நாமத்தினால. சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு, நான் பெரிய சங்கிலி அது. அந்த கஷ்டப்பட்டு ஒரு ஆயுதத்தை வச்சு வளைச்சி அந்த சங்கிலியை கழட்டி கையை கழட்டினாங்க, காலை கழட்டினாங்க. அந்த அவன் பாருங்கள் அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படியே நிற்கிறான் அவங்க பக்கத்தில். அவங்க என்ன பயமுறை, அவன் வந்து அடிச்சிருவான், நொறுக்கிடுவான், ஓட்டிடுவான், கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அவன் ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த அமைதியாக நிற்கிறான். அவன்கிட்ட பேசி அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. அவன் கை வச்சு பிசாசு விரட்டுறான். அவன் ஒன்றுமே பண்ணலை. நான் ஆச்சரியமாக பார்க்குறேன் என்ன நடந்தது. ராத்திரியில் அவங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் பேசிட்டார். அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால போனோன்னு அவ்வளோதான் பிசாசனுடைய வல்லமை. அவங்க எங்கெங்கே கொண்டு போனாங்க, மந்திரவாதத்துக்கு கொண்டு போனாங்க, பணம் செலவு பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க. ஒரு சங்கிலில் தான் கட்டி வச்சுருந்தாங்க. இவங்க ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒன் வேர்டு, அவ்வளோதான், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஓடி போயிட்டு பிசாசு. அவன் சின்ன ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படியே பக்கத்தில். அப்புறம் குடும்பத்தை கூப்பிட்டு இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்லி திரும்ப வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணுன்னா அவங்க ஆலோசனை கொடுத்து அனுப்புனாங்க. அவ்வளோதான். எப்படி இதை நடக்குது? இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்தாலும் இயேசுவின் வல்லமைக்கு முன்னால் நிற்க முடியாது. இது அவங்களுக்கே நல்லா தெரியும். மந்திரவாதிகளுக்கு நல்லா தெரியும். மந்திரம் பண்ணுற ஆளை கேட்டு பாருங்கள், இயேசுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுன்னு சொல்லி பாருங்கள், அல்லது இயேசுவை வச்சு மந்திரவாதம் பண்ணி சொல்லி பாருங்கள். எதை வச்சு மந்திரவாதம் பண்ணுறான்ல, இயேசுன்ற பேரே சொல்ல மாட்டான், நடுங்குவான். அவங்களுக்கு தெரியும் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமை உள்ள அவர் உண்மையான தெய்வம், அவர் அடக்க முடியாது, அவர் பேரை சொல்லி மந்திரம் செய்ய முடியாது என்று. பிசாசை வச்சு தான் மந்திரவாதம் செய்ய முடியும். ஆண்டவர் இயேசு வச்சு மந்திரவாதம் பண்ண முடியாது. அவ்வளோ வல்லமை உள்ளவர். அந்த நாமம் இது மாதிரி எத்தனை ஆயிரங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த சாட்சி கேட்குறவங்க எத்தனை ஆயிரம் பேர் விடுதலை அடைகிறாங்க. அவருடைய பிரசன்னத்தில் வந்தாலே பிசாசு ஓடிடுது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்தாலே, அவருடைய வல்லமை இருக்கிற இடத்துக்குள்ளே வந்தாலே பிசாசு ஓடிடும். அவ்வளோ பெரிய வல்லமை இயேசுவின் வல்லமை. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற வல்லமை இயேசுவின் வல்லமை. அவர் வல்லமையோடு அதிகாரத்தோடு கட்டளையிட்டா பிசாசு ஓடுது. இன்றைக்கு அவருடைய பேரை சொன்னால் மந்திரவாதம் அழியும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத பில்லி சொன்னிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியும். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவி, உங்களுடைய கர்ப்பத்தை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத பாம்பின் ஆவி, உங்களை ஏமாற்றி வஞ்சித்து உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய குடும்பத்தை விட்டு ஓடும். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள்.
இப்பவே பிசாசு அலைக்கழிக்க ஆரம்பித்து விட்டாரு. சிலருக்குள்ள இந்த நாவி சத்தமிடுகிறதை நான் பார்க்க முடிகிறது. பயப்படாதங்க. அவங்க தலை சுத்தினாலும் கீழே விழுந்தாலும் பயப்படாதங்க. தாவி வெளியேறி கொண்டு இருக்கிறாரு. இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 உங்க வீட்டில் இயேசுவின் பெயர் தொனிக்க 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 அசுத்தாவி இருக்க முடியாம அலறுகிறது, ஓடுகிறது. பில்லிசோனி கிரியைகள் அழிகிறது. இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. செல்வமணி செல்வமணி என்கிற சகோதரர் உங்க வீட்டுக்குள்ள அசுத்தாவி அலறுகிறது. பயப்படாதங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லுங்க. அந்த ஆவி வெளியேறுகிறது. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லிசோனி இப்ப அழிந்து கொண்டு இருக்கிறது. உங்க மகளுக்குள்ள இந்த ஆவி வெளியேறுகிறது. விடுதலை உண்டாகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். அவருடைய பெயரை உச்சரிங்க. அவருடைய நாமம் தான் விடுதலை கொடுக்கிற நாமம். பிசாசின் பெயரை சொல்லி உங்களுக்கு விடுதலை வராது. இயேசுவின் பெயரை சொல்லுங்க, விடுதலை உங்களுக்கு. அவருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய வீடுகளுக்குள்ள இயேசுவின் வல்லமை இன்றைக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. பில்லிசூனிய கட்டுகள் அறுக்கப்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. மணிமேகலை சகோதரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பில்லிசூனிய வல்லமை எரிகிறது. தகடுகள் எரிகிறது இயேசுவின் நாமத்தில். நீங்க சும்மா மந்திரம் பண்ண தாயத்தை வச்சிருக்கிறீங்க, அது மந்திரம் பண்ணது, அது பிசாசின் கிரியை. அதை தூக்கி எறிந்து போடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்க வீட்டில் விடுதலை. வியாதி வேதனை, அதனால மன கஷ்டம், பயம், இரவு நேரம் உடைய வீட்டுக்குள்ள நடமாடுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வெளியேறுகிறது. மணிமேகலை விடுதலைக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசு இன்னைக்கு பிரத்யட்சமாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிச்சம் பல வீடுகளுக்குள்ளே இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. இருளின் சக்தியாகிய பிசாசின் கிரியை இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க.